ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜன் வழங்க கேட்கலாம். நேசராஜன், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக குடவாசல் மற்றும் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகள் என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குடவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் வயலில் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக குடவாசல் அருகே வெள்ளை அதம்பா, சரபோஜி ராஜபுரம், திருவில்லிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்துள்ளன. ஒரு ஏக்கருக்கு 20,000 முதல் 25,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் தற்பொழுது பெய்த கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லை என்றால் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை மேற்கொள்வதில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.